ஃபஸ்ட்டு இப்படி இப்படியே கொண்டு வாங்க. திருப்பியும் 2 தடவை 3 தடவை இப்படியே கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் இப்படி நுனியிலேருந்து இப்படி பண்ணிவிட்டு கீழேயும் வாங்க வராங்களே. ட்ரையர் செட்டிங் எப்படி பண்ணுறது லேயர் கட் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு தான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். கீழே இப்படி அப்போ இந்த ஹீட்டுக்கு என்ன ஆயிரும்னா நல்லா இப்படி உள் சைடு கேர்ள் ஆயிக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் உள் சைடு கேர்ள் பண்ணிங்கன்னா செம்மையாக கேர்ள் ஆயிரும். உள் சைடு கேர்ள் ஆகும் நல்லா. அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த நுனியிலே இப்படி இப்படி பிடிச்சிக்கோங்க. எப்போவுமே ப்ரஷ் பிடிச்சாலும் சரி, இதை பேடல் ப்ரஷ் பிடிச்சாலும் சரி, இதை இப்படி இந்த பெருவிரலுக்கு நடுவில் இப்படி முடி வச்சுட்டு அப்புறம் இப்படியே கொண்டு வந்து இதை இப்படி கேர்ள் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே உள் சைடு ஃபுல்லாக இங்கே 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 கீழே இப்படி கொஞ்சம் ஓட்டிட்டு அப்புறம் விடும்போது இப்படி பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நல்லா கேர்ள் ஆயிரும். ஆனால் கேர்ள் ஆகிடுச்சே அப்படின்னு விடக்கூடாது. அந்த கேர்ள் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக நிற்காது. அதனால் டக்குன்னு ட்ரையரை வந்து கீழே வச்சுட்டு ஒரு கேர்ள் பண்ணதுக்கப்புறம் ட்ரையரை கீழே வச்சுட்டு இது இப்படி கேர்ள் ஆகிருக்குல்ல, அதையவே இப்போ கேர்ள் ஆகலையே, இப்போ சும்மா இதுதான் டம்மியாக தானே பண்ணிட்டோம். இப்படி இருக்கிறத நீங்கள் நல்லா சுருண்டு இருக்குல்ல, அதை திருப்பி கையில் லேசாக அந்த சுருளாக இருக்கிறத நீங்கள் ரிமூவ் பண்ணாதீங்க. திருப்பி இப்படி பண்ணி அந்த ஷேப்லேயே இப்படி வச்சு மேலே கொண்டு வந்து இங்கே அப்படியே ரவுண்டாக இப்படியே வச்சு நீங்கள் அந்த ஹீட்டோடையே இருக்கும். அப்படியே செக்ஷனிங் கிளிப்பை போட்டு விட்டுட்டிங்கன்னா இப்படி விட்டுருங்க. அப்புறம் நீங்கள் எல்லாம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ட்ரையர் செட்டிங்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரத்துக்குள்ளே இங்கே இருக்கிறது எல்லாம் ஆயிரும். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இந்த லாஸ்ட் செக்ஷனுக்கு மட்டும் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இங்கேருந்து ரிமூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இங்கேருந்து தானே வரீங்க, அப்போ இங்கே அது ஹீட்டு இதாகி கேர்ள் நல்லா லாங் லாஸ்டிங்காக நிற்கிறதுக்கு ஆகிட்டுருக்கும். அப்போ நீங்கள் இங்கேருந்து ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி வரத்துக்கு சரியாக போயிடும். அப்புறம் இது ஷைன் ஸ்ப்ரே மெயினாக வந்து லாஸ்ட்டில் நீங்கள் ஷைன் ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா தான் எவ்வளோ ரிசப்ஷன் கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ லேயர் கட் பண்ணிங்கனாலும் நல்லா வீடியோவுக்கு வந்து நல்லா தெரியணும், ப்ராமினெண்ட்டாக தெரியணும் அப்படின்னா ஷைன் ஸ்ப்ரே ஓசஸ்து அடிச்சு விட்டிங்கன்னா நல்லா அப்படியே கேர்ள்ஸும் நல்லா நிற்கும். அப்புறம் அந்த ஹார்ட் ஸ்ப்ரேவும் அடிச்சிடணும். முதல்ல ஹார்ட் ஸ்ப்ரே அடித்து அதுக்கப்புறம் நீங்கள் ஷைன் ஸ்ப்ரே அடிச்சு விட்றணும். இப்போ லேயர் கட் பண்ணிங்க அப்படின்னா ஹார்ட் ஸ்ப்ரேலாம் தேவையில்லை, சும்மா ஷைன் ஸ்ப்ரே லைட்டாக ஷைனிங்காக தெரியறதுக்கு போதும். ரிசப்ஷன் ஃபங்க்ஷனுக்கு ஹார்ட் ஸ்ப்ரே அடித்து அதுக்கு மேலே ஷைன் ஸ்ப்ரே அடிக்கணும். அப்போ தான் அது அவங்களா கழட்டுற வரைக்கும் அப்படியே இருக்குது. நான் அப்போ 2 இயர்ஸ் முன்னாடியே போய் கோவிட் டைமில் போய் பண்ணும்போதே அவங்க ரிமூவ் பண்ணும்போது தான் 1 மணிக்கு ரிமூவ் பண்ணுறாங்க, அப்படியே இருக்குது. நான் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன் கோவிட் டைமில், அப்படியே இருக்குது. எத்தனை மணிக்கு 4:30 மணிக்கு என்னவோ கேர்ள் பண்ணது. ஒரிஜினல் ஹேரில் எந்த எக்ஸ்டென்ஷனும் வைக்கல. நைட் 1 மணிக்கு ரிமூவ் பண்ணுறாங்க. அப்போ தான் நார்மலாக சீவி ரொம்ப நேரம் சீவினதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரெயிட் ஆகுது. நல்லாயிருக்கும். ஹாய் ரோக்லே, வெரி குட் ஈவினிங். இன்றைக்கி சரண்யாவுக்கு வந்து ப்ளோ ட்ரை பண்ணுறது சும்மா ப்ராக்டிக்கல் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. மெஷினில் ஆன் பண்ணல, அதை எப்படி வச்சு கேர்ள் பண்ணணும், லேயர் கட்டிங்க்கு யூ கட்டிங்க்கு அப்படின்னு சொல்லி சும்மா பார்த்துட்ருக்காங்க.